ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின சம்பவம், அதாவது ஒரு டாஸ்க் ஒன்று பிக் பாஸ் கொடுத்துருக்காரு. அதை காலையில் ப்ரொமோட்டோ கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கமுருதியை வந்துட்டு தாக்கிறதா வந்து கனி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கனி வந்து என்ன இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பண்ணியிருக்காங்கன்றதை எதுவுமே யோசிக்காமல் இந்த மாதிரி வேலையை பண்ணுறாங்க. அதுவும் தேவையில்லாமல் வந்து கமுருதியை வந்து சீன்றாங்க. கமுருதி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கனி பக்கம் போகவே இல்லை. ஸோ கனிக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் 7:30 ஸ்டார்ட் ஆக போகுதுன்ற மாதிரி தோணுது. ஏன்னா இங்கே வந்துட்டு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருந்தாங்க இல்லையா? இவங்க வந்து எனக்கு டஃப்பான காம்படிட்டர், இவங்க வந்து என் லிஸ்ட்லேயே கிடையாது, இவங்களாம் நான் மதிக்கிறது கூட கிடையாதுன்னு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கமுருது வந்து கனியை வந்துட்டு டீசெண்டாக தான் கலக்கிறார். என்னென்னா எனக்கு காம்படிஷன் இல்லாத ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கனியை தான் சொல்லுவேன், கனி அக்காவை தான் சொல்லுவேன். ப்ரௌன் ஷீட் போட நோட் புக் மாதிரி இருக்காங்க, அவ்வளோதான். ஒரு வாட்டி கூட வந்துட்டு நான் பேசுகிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு தான் சரித்திரமே கிடையாது. எனக்கு அவங்க செட் ஆக மாட்டாங்க, டீசெண்டாக முடிச்சிட்டாங்க. ஆனால் கனி அதுக்கு வந்துட்டு அந்த வஞ்சகம் வெஞ்சன்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கமுருதை பயங்கரமாக கலக்கிறாங்க. என்னென்னா நான் வந்துட்டு போட்டிக்கு அப்படின்னு நினச்சா அதாவது பேச்சுக்கு கூட வந்து நான் வந்து கமுருதை நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நான் அவர்கிட்ட பேசின டைம் அத்தனையுமே வேஸ்ட்டு டைமா. சூப்பர்மா. அப்புறம் அப்படின்னா இந்த வீட்டில் வந்து ஒரு பெண்களின் பாதுகாவல்னா வந்துட்டு அவங்க வந்து ஒரு ஹீரோவாக தன்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாருன்னும் போது நம்ம விஜய் பார்வதி காமிக்கிறாங்க. அவன் எங்கே பண்ணால் எத்தனை வாட்டி அடி வாங்கன்னு எனக்குலாம் தெரியுன்ற மாதிரி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஹீரோ கிடையாது, ஜஸ்ட் அ காமெடியன், ஜோக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்த விதத்துலேயும் எனக்கு வந்து அந்த லிஸ்ட்லேயே வரமாட்டார்ன்ற மாதிரி கலாச்சிட்டு போகிறாங்க. இவர் வந்துட்டு அதை சிரிச்சுக்கிட்டு ஏற்றுக்கிறாரு. ஆனால் எனக்கு டவுட்டாக இருக்குது, அவர் மாதிரி கிடையாது. ஒரு 3 வாரமாக வந்துட்டு கமுருதின ஆக்ஷன்ஸில் வேறு மாதிரி இருக்கப்பா அப்பட்டமாக இருக்குது. அதேமாதிரி கமுருதினுமே வந்து நிறைய விஷயங்களை அவர் மாற்றிக்கணும். என்ன மாற்றிக்கணும்னா, முக்கியமாக இங்கே வந்துட்டு விஜய் பார்வதிக்கிட்ட பேசும்போது விஜய் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில வார்த்தைகளும், விஜய் பார்வதி இல்லாத நேரங்களில் விக்ரம் கட்டியும் அரோரா கட்டியும் அவங்கள பற்றி ரொம்ப தரக்குறைவாக கேவலமாக கீழ்த்தரமாக பேசுகிற விஷயங்களையும் வந்துட்டு கமுருதின் மாற்றினா தான் அவருக்கு அது நல்லது. இல்லைனா கண்டிப்பாக கூடி விரைவில் வந்துட்டு அவருமே இந்த தர்பீஸ் திவாகர் வெளியே போன மாதிரி கமுருதின் வெளியே ஷாக்கிங் எவிக்ஷனாக போகிறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குன்றதை என்னோட கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.